கம்யூனிஸ்ட் உன்னை ஆதரிப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? இல்லை. மதிமுகவை ஆதரிப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா உன்னை? இல்லை. சரியா? விசிகா இல்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் விசிகா உன்னை எதிர்ப்பதற்கு தான் அதிகமான காரணங்கள் இருக்கு. அதையும் மறைச்சிட்டு கூட இருக்காங்க. மறைச்சிட்டுன்றதை விட இவங்களை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லா தெரியும் திமுக கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது. விசிகாவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள். ஏன்னா திருமாவளவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்கறையாக பேசுகிறாரு. அதிமுகவை விழுங்கி விடும் பாஜக அப்படின்லாம் பேசுகிறாரு. முதல்ல ஒன்றை விழுங்கிட்டு இருக்கு திமுக. உன்னுடைய வன்னி அரசு, உன்னுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், அது ஆளுநர் ஷானவாஸாக இருக்கட்டும், வன்னி அரசாக இருக்கட்டும், இல்லை ரவிக்குமாராக இருக்கட்டும், இவங்க எல்லாம் திமுகவுக்கு விலை போய்விட்டார். அப்போ இவர்கள் வந்து இவர் வெளியே வந்துட்டாலுமே அவங்க அங்கே தான் இருப்பாங்க. அதுதானே பிரச்சனை. அதனால தான் நீயும் கமுக்கமாக இருக்க. இல்லை உனக்கு என்ன பெரிய லவ் லாஸ், உனக்கு என்ன இருக்குது? உன்னுடைய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். நீ இந்த சமுதாயத்திற்காக குரல் கொடுக்குறேன் என்று சொல்லக்கூடிய நபர் நீ அப்படின்னும் பொழுது உன்னுடைய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதை விட ஒரு சிறந்த காரணம் இருக்க தேவையா நீ வெளியில் வர்றதுக்கு? அப்போ அதை செய்ய மறுக்கிறாய்ங்கிற பொழுது அதற்கு நீ சொல்லக்கூடிய சனாதனம் கினாதனம்னு போகாத ஊருக்கு வழி தேடுற கதையெல்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்கேன்னா எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன்னா இதுதான் பிரச்சனை. உன்னுடைய சுயநலம்.